கடைசியாக ஆறாவதும் ஒரு நிபந்தனை இருக்கிறது. குறிப்பிட்ட நபர் கடன்கள் மனிதர்களுக்கு செலுத்த வேண்டிய கடன்களிலிருந்து விடுதலை பெற்றவராக இருக்க வேண்டும். ஒருவர் கடன் வழங்க வேண்டிய நிலை இருக்கின்ற பொழுது ஜகாத்து கடமையாக மாட்டாது அவர் மீது. அவர் கடனை தான் கொடுக்க வேண்டும். எனவே கடனை சுமந்து கொண்டு கடனை வைத்துக் கொண்டு ஜகாத்து கொடுப்பது என்பது ஆரோக்கியமானதும் அல்ல, இஸ்லாமிய ஷரியா கண்ணோட்டத்தில் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதும் அல்ல. எனவே கடன் முதலாவது வழங்கப்பட வேண்டும். அதிலிருந்து எஞ்சியதுதான் நிசாபை அடையுமா இருந்தால் அதுக்குத்தான் ஜக்காத்து கடமையாகும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனவே ஒரு செல்வத்தின் மீது ஜக்காத்து கடமையாக வேண்டுமென்றிருந்தால் மிக சுருக்கமாக நாங்கள் இங்கு சொன்னது போன்று 6 முக்கியமான நிபந்தனைகள் பூர்த்தியாக இருக்க வேண்டும். இத்தகைய நிபந்தனைகள் பூர்த்தியாகின்ற பொழுதோ நிச்சயமாக அந்த செல்வம் ஜக்காத்துக்குரிய செல்வமாக மாறும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு இளைஞனாக இருந்தாலும் சரி, ஒரு மிக மூத்த மனிதராக இருந்தாலும் சரி, அவரவரது செல்வம் நிபந்தனை பூர்த்தியாகும் என்றால் ஜக்காத்து கடமையாகும். அப்படி கடமையாகிய உடனடியாக ஜக்காத்தை வழங்கிவிட வேண்டும். அதனை எக்காரணம் கொண்டும் தாமதிக்கக்கூடாது. அதனை முறையாக வழங்கிவிட வேண்டும். அதனை இந்த நாட்டிலே செயற்படுகின்ற ஜக்காத் நிறுவனங்களுக்கு வழங்குவது கூடாக ஜக்காத்துடைய ஏற்கனவே நாங்கள் கலந்துரையாடியது போன்று அதனுடைய விரிந்த சமூக பொருளாதார விளைவுகளை அடைவதற்காக இந்த ஜக்காத்தை நாங்கள் சேகரித்து நாங்கள் கொடுக்க முடியும் என்றிருந்தால் பெரிய ஒரு விளைவை அடைய முடியும். எனவே இந்த நிபந்தனைகள் பூர்த்தியாகின்ற பொழுது ஜக்காத்து கணிப்பீடு செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு இந்த அடிப்படையில் வாழ்வதற்கு அல்லாஹு தாலா எமக்கு கிருபை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.